வணக்கம் சார். வணக்கம் மேடம். அனைவருக்கும் நற்புலரி. ஓகே. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. காலை 5:27 இருந்து 6:30 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைப்பயிற்சி 2024 9th சென்ஸ் ட்ரெயின்சென்ஸ் கன்சல்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைப்பயிற்சி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண்கள். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு ரெசல்யூஷன் 2024. நாம் எடுத்த தீர்மானங்கள், நாம் எடுத்த உரிமொழிகள் எந்த அளவு நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது, இந்த புதிய வருடத்தில் எந்த தீர்மானத்தை எடுக்கிறோம், அதற்கான உத்திகளை என்ன வகுத்து இருக்கிறோம் என்பதை பற்றிய கருத்துக்களை ஒவ்வொரு நாளுமே மிக சிறப்பாக வழங்கி வருகின்றன. அந்த வகையில் இன்றைய ஆளுமை பற்றிய அறிமுகத்தை வழங்குவதற்கு முன்பு தினமும் அதிகாலை சேவஸ் முதல் நிகழ்வாக சைலன்ஸ். அனைவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் இந்த வாழ்வில் வெற்றிகரமாக வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும், ஒவ்வொரு நபர்களுக்கும் மனதார நன்றியுணர்வை வெளிப்படுத்தவும். கண்களை மூடி ஒரு நிமிடம். கண்களை மெல்ல திறக்கவும். அடுத்ததாக அஃபர்மேஷன். நம்மளுடைய தீர்மானங்களை அடைந்ததாக நினைத்து அனைவரும் சத்தமாக, உதாரணத்திற்கு நீங்கள் நீண்ட ஆயுளோடு உங்கள் வாழ விரும்பினால், சந்தோஷமாக வாழ விரும்பினால் அதற்கான காரணத்தோடு சொல்லி அந்த தீர்மானத்தை, உதாரணத்திற்கு இப்பொழுது நான் சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழணும், ஏன்னா என் குடும்பத்தோட நீண்ட ஆயுளோட இருக்க அப்படின்றத நடந்து கொண்டிருக்கிறதாக நினைத்து அதை சத்தமாக மியூட் செய்து சொல்லவும். அடுத்ததாக விஷுவலைசேஷன். ஒரு நிமிடம் கண்களை மூடி நீங்கள் அடைய வேண்டிய விஷயங்களை அடைந்ததாக நினைத்து காட்சிப்படுத்தி பார்க்கவும். அடுத்ததாக எக்ஸசைஸ். உடற்பயிற்சி நம் உடலுக்கு மிகவும் முக்கியமானது, அவசியமானது. அதனை ஒரு நிமிடம் சுவாச பயிற்சி. மூச்சினை இதயத்தின் வழியாக இழுக்காமல் வயிற்றின் வழியாக 3 செகண்ட் இழுத்து 3 செகண்ட் ஹோல்ட் செய்து 3 செகண்ட் விடவும். இதனை 5 முறை செய்யவும்.
அடுத்த நிகழ்வு ரீடிங். நாம் தினமும் காலை வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் லீடர்ஸ் புத்தகத்தை பற்றி படித்து வருகிறோம். அதில் இன்றைய தலைவர் சே குவேரா. இவர் பிறந்த வருடம் 1928 ஜூன் 14ஆம் தேதி ரெசாரியோ அப்படின்ற இடம், சாண்டாஃபே அப்படின்ற மாகாணத்துல அர்ஜென்டினாவில் பிறக்கிறாரு. இவர் இறந்த வருடம் பொலிவியா அப்படின்ற நாட்டுல 1967 வருடம் அக்டோபர் 9ஆம் தேதி இறக்குறாரு. லா ஹிகுவேரா அப்படின்ற இடம் வலெகிரண்டே அப்படின்ற மாகாணத்துல. He was a legendary political activist, doctor, author, guerrilla leader, diplomat and military theorist. He gave his life to downfall of imperialism and the establishment of socialism. Che Guevara was listed in Time magazine's list of 100 most influential people of the 20th century. For his hard work and perseverance, Che Guevara became the counter-cultural symbol of revolution and rebellion. இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான சே குவேராவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா த கிரேட்டஸ்ட் லீடர்ஸ், வேர்ல்டு கிரேட்டஸ்ட் லீடர்ஸ்ன்ற புத்தகத்தை பார்த்து வாங்கி படிக்கவும், இல்லைன்னா இணையத்தில் தகவலக்கம் செய்து கொள்ளவும். இந்த மாதிரி தினமும் காலை நம்ம ஒரு புத்தகத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். அதுல இன்றைய வருடம் தொடக்கத்துல வேர்ல்டு கிரேட்டஸ்ட் லீடர்ஸ் அப்படின்ற புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கோம் ரீடிங்ல. அடுத்த நிகழ்வாக ஸ்கிரைபிங். நம்ம அடைய வேண்டிய விஷயங்களை எந்த அளவு அடைந்து கொண்டிருக்கிறோம், எப்படி அடைய போகிறோம் அப்படின்ற அந்த டிராக்கிங்கை தினமும் காலை எழுதி, டைரி மாதிரி எழுதாம நம்ம ஜேர்னல் மாதிரி ஒரு விஷயங்களை எழுதி அதை ட்ராக்கிங் பண்ணி நம்ம என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத எழுதி பார்த்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு வெற்றிகரமான ஒரு உத்திகளை அது தரும். குறைந்தபட்சம் 6 நிமிடம் எவ்வளவு நேரம் பண்ணலாம். 6 அடுத்த நிகழ்வாக இன்றைய ஆளுமையை பற்றிய அறிமுகத்தை வழங்க லட்சுமி நாராயண் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நன்றி குமரேசன் சார். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. அதிகாலை பொழுதை அப்பொழுதாக தூக்கி வைக்கும் நமது நிகழ்ச்சி தான் நற்புலரி. நற்புலரி தளத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற அனைவரையும் இனிதை வரவேற்று இன்று நம்மிடையே பயிற்சி எடுக்க வந்திருக்கின்ற ஆளுமையை குறித்த அறிமுக நேரம் இது. இவர் நமக்கு புதியவர் அல்ல, தொடர்ந்து நம்முடைய பயணித்துக் கொண்டிருக்கும் நண்பர் இவர். நற்புலரி துவக்கிய காலம் தொட்டு முதல் தனது ஆர்வத்தை பங்கேற்பாளராகவும் பயிற்சியாளரும் தொடர்ந்து வழங்கி வரக்கூடிய நபர் இவர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஆர்ப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த இவர் காஞ்சிபுரம் பக்தாச்சலம் பாலிடெக்னிக்கில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் டிப்ளமோ பயின்றவர். பிற்பாடு மரமலை நகர் ஸ்பிக் நிறுவனத்திலும் பணியாற்றியவர். தற்போது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா மீனம்பாக்கத்தில் பணியாற்றி வருகின்றார். ஆல் இந்தியா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அசோசியேஷனின் சிறப்பு பட்டம் பெற்ற இவர் விமான நிலையத்தில் கம்யூனிகேஷன் பிரிவில் சிக்னல் அதிகாரியாக பணியாற்றி வருகின்றார். வாசிப்பதிலும் பயிற்சி துறையிலும் மிகுந்த ஆர்வமுடையவர். யோசி HR நிறுவனத்தின் சர்டிஃபைடு ட்ரெயினரும் கூட. தொடர்ந்து பல்வேறு தளங்களில் இவருடைய பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. தன்னம்பிக்கை பயிற்சியிலும் மோட்டிவேஷன் செய்வதிலும் மிகுந்த ஆர்வமுடையவர். அதை தனது பயிற்சிகளிலே சிறப்பாக வழங்கி வருபவர். புத்தகம் வாசித்தல் இவருக்கு மிகவும் பிடித்த ஒன்று. எந்த ஒரு விஷயத்தையும் நுனி புல்மையாமல் மிக ஆழ்ந்து அகழ்ந்து செயல்படக்கூடியவர். இது அவருடைய பயிற்சிகளிலும் அவருடைய உரையாடலிலும் கருத்து செறிவான சொற்பொழிவுகள் நாம் காணலாம். இப்படிப்பட்ட பல ஆளுமைக்கு சொந்தக்காரரான திரு அருணகிரி, இன்றைய சிறப்பு பேச்சாளர் அன்று பயிற்சியாளர் திரு ரிச்வி அருணகிரி அவர்களை இந்த தளத்திற்கு அறிமுகம் செய்கின்றேன். வாருங்கள் நண்பர் ரிச்வி அருணகிரி அவர்களே, தங்களுடைய பயிற்சியை தருக. நாங்கள் கண்டு கேட்டு பார்த்து கழிக்க ரசிக்க காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி லட்சுமி நாராயண் சார். வாய்ஸ் கேக்குதுங்களா? நல்லா இருக்கு சார்.
proceed பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். 3000 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த சாலமன் பேசிய ஈப்ரு மொழி இன்று புழக்கத்தில் இல்லை. 2600 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த புத்தன் பேசிய பாலி மொழி இன்று புழக்கத்தில் இல்லை. 2470 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் பேசிய கிரேக்கம் இன்று புழக்கத்தில் இல்லை. 2000 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த ஜீசஸ் பேசிய அராமிக் மொழி இன்று புழக்கத்தில் இல்லை. அராபிக் இல்ல, அராமிக். என் தாய் தமிழுக்கு முதலில் வணக்கம் தெரிவித்து, இந்த நட்புலரி தளத்தில் இந்த நட்புலரை நிறுவன தலைவர் திரு குமரேசன் அவர்களுக்கும், அதனுடைய ஆர்கனைசர் திரு லட்சுமி நாராயணன், திருமதி சுமதி அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும், இங்கு பங்கேற்று இருக்கும் அத்தனை பேருக்கும் என் பணிவான நட்புலரி வணக்கங்களை தெரிவித்து நிகழ்ச்சிக்குள் செல்கிறோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பில், இந்த மாத தலைப்பு ரெசல்யூஷன், புதிய வருடம். ரெசல்யூஷன் தீர்மானம் அடிப்படையில் 2 வகை: சாதாரண தீர்மானங்கள், சிறப்பு தீர்மானங்கள். நாம் மன்னராட்சியிலிருந்து இன்று மக்களாட்சிக்கு நகர்ந்திருக்கிறோம். மக்களாட்சியின் அடிப்படை தத்துவம் நம்மளுடைய பார்லிமெண்ட் சிஸ்டம், டிஸ்கஸ், டிபேட், டிராப்ட். எந்த ஒரு விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்றது, அதை டிபேட் பண்றது, அதை டிராப்ட் பண்ணும். சம்பந்தப்பட்ட தலைவர் அதில் கையெழுத்திட்டால் அது ஆணையாக மாறுகிறது, சட்டம். அந்த வகையில் இந்த வருடத்தின் ரெசல்யூஷன், என்னுடைய ரெசல்யூஷன் கற்றுக்கொண்டே இருப்பது, கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொண்டே இருப்பது, புதிதாக கற்க ஆர்வம் காட்டுவது. இதுதான் என்னுடைய ரெசல்யூஷனாக இருக்கிறேன். அதை ஒட்டி சில கதைகளை நான் இங்கு பகிர ஆசைப்படுகிறேன். உலகத்தில் உள்ள எந்த நாட்டில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு 24 மணி நேரம் பொதுவானது. நீங்க அலாஸ்காவில் இருந்தாலும் சரி, ரஷ்யாவின் கோடியில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, அல்லது தென் துருவத்தில் அண்டார்டிகாவில் இருந்தாலும் சரி, 24 மணி நேரம் பொதுவானது. ஆனால் பொது இல்லாத ஒன்று இங்கு தப்பான கட்டமைப்பு இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் வாழ்ந்தார். அந்த செல்வந்தருக்கு ஒரு மகன் இருந்தார். அந்த மகன், அந்த செல்வந்தர் இறந்தவுடனே தன்னுடைய அப்பா இல்லையா, அவரை சொர்க்கத்திற்கு அனுப்புவதற்காக ஒவ்வொரு மத குருவாக சந்தித்து, என் தந்தை மிகப்பெரிய செல்வந்தர், அவரை சொர்க்கத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று அந்த சாமியாரிடம் தெரிவிக்கிறார். அவர் சடங்குகளை செய்கிறார். அப்படியாக ஒவ்வொரு மதகுருவிடம் செல்கிறார். அந்தந்த மதத்திற்குரிய முறையில் அவர்கள் மந்திரங்களை ஓதி அவரை சொர்க்கத்திற்கு அனுப்பி வைக்கிறார். அப்படியாக பெரும் மதங்களை முடித்துவிட்டு கடைசியாக அவர் சமணத்திற்கும் பௌத்தத்திற்கும் வருகிறார். அந்த மதகுருகளை சந்திக்கிறார். அவர்களிடம் இவரே சொல்கிறார், அந்த செல்வந்தர் வாழ்ந்தபோது என் தந்தை மிக கடுமையானவர். என் சித்தப்பா பெரியப்பாவிற்கு சரியான முறையில் சொத்துக்களை பங்கிருந்து கொடுக்கவில்லை. அத்தைமார்களுக்கு சீர் செய்யவில்லை. என் பாட்டி தாத்தாவிற்கு உணவு கூட சரியாக கொடுக்கவில்லை. ஆனாலும் அவர், என் தந்தை செல்வந்தர், அவர் கட்டாயம் சொர்க்கத்திற்கே போகியாக வேண்டும் என்று இந்த மகனே அந்த சமண பௌத்த சாமியாரிடம் சொல்கிறார். அப்போது அவர்கள் சொல்கிறார், நீயே சொல்லிவிட்டாய், அவர் வாழ்ந்த காலத்தில் நேர்மையோடு வாழவில்லை, அறத்தோடு வாழவில்லை, அவர் சொர்க்கத்திற்கு எப்படி அனுப்புவது? இவர் செல்வம் படைத்தவர் இல்லையா? ஆகையால் மிகவும் அகங்காரத்துடன் கேட்கிறார், அவரை அனுப்பியே ஆக வேண்டும் என்று. இவருடைய தோரணையை பார்த்த சாமியார், இவர் அவரை அனுப்பி வைக்கவில்லை என்றால், அவர் சொல்வதை செய்யவில்லை என்றால் நம்மளை கொன்று விடுவார் என்று அந்த சூழல் நிலவுகிறது. ஆகையால் அந்த மகனிடம் சொல்கிறார்கள், நீங்கள் சென்று புதிய பானையை கொண்டு வரவும், ஒரு பானையில் கருங்கல், உடைந்த கருங்கற்களை நிரப்பி கொண்டு வரவும், இன்னொரு பானையில் வெண்ணெய் நிரப்பி கொண்டு வரவும், ஒரு மூங்கில் குச்சியும் கொண்டு வரவும். அவர்கள் கொண்டு வந்தவுடனே இவர்களுக்குரிய பாலி மொழியிலோ அல்லது அந்த மத மொழியிலோ மந்திரங்களை உபசரித்து
இதை கொண்டு போய் ஆற்றில் விடு. இந்த கருங்கல் பானை மிதக்க வேண்டும். வெண்ணெய் நிரப்பிய பானை தண்ணீருக்குள் மூழ்க வேண்டும். அப்படி மூழ்கினால் உன் தந்தை சொர்க்கத்திற்கு போவார். உடனே அந்த மகன் கேட்டான், என்ன சாமியாரே, உங்களுக்கு புத்தி பேதலித்து விட்டதா? எப்படி அப்படி நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது? கருங்கல் பானை ஒருபோதும் மிதக்காது. வெண்ணெய் நிரப்பிய பானை உள்ளர போகாது. இல்ல அப்படி ஆகும், நீங்கள் செய்யுங்கள். அவன் சொன்னான், இல்லை, அது நடக்கவே நடக்காது. ஆம், அதை தான் நாங்கள் முதலில் சொன்னோம். நீங்களே சொன்னீர்கள், அவர் அறத்திற்கு புறம்பாக வாழ்ந்தார். அப்படி உள்ளவரை எப்படி சொர்க்கத்திற்கு அனுப்ப வேண்டும்? ஆனால் உலகத்தில் எங்கும் இல்லாத வகையில் இங்கு ஒரு கட்டமைப்பு உள்ளது. எது செய்தாலும் அதற்கு பரிகாரம் செய்து கொள்ளலாம், சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று. ஆகையால் தான் நம்பிக்கைகள் பொய்த்து போகிறது. ஸ்டார்ட் அப் என்ற புதிய தொடக்கங்கள் தோல்வி அடைகிறது. 100க்கு 96, 97% தோல்வி அடைகிறது. ஆக உணர்வு, அறிவு இரண்டிற்கும் இடையில் உள்ள போராட்டமே வாழ்க்கை. எங்கு மனிதன் மூச்சு விட ஆரம்பிக்கிறானோ அங்கு வாழ்க்கை தொடங்குகிறது. எங்கே அவன் மூச்சை நிறுத்துகிறானோ அங்கு வாழ்க்கை முடிந்து விடுகிறது. அனுபவங்களால் நிறைந்ததுதான் வாழ்க்கை. இந்த அனுபவங்களில் அதிகப்படியாக முந்தி நிற்பது உணர்வுகள் தான். அறிவு சில இடங்களில் வென்று இருக்கிறது. அதற்காக உணர்வுகளை மட்டுமே நம்ப வேண்டுமா என்றால் இல்லை. புத்தர் ஒரு முறை காட்டில் அமர்ந்திருக்கிறார். அவருடைய தலைமை சீடர் ஆனந்தர் புத்தருக்கு தாகமாக இருந்தது. தண்ணீர் கொண்டு வரும்படி பணிக்கிறார். அவர் கசின் பிரதரும் ஆவார். இதிலிருந்து நாம் அந்த காலத்திலேயே மடத்திற்கு சொந்தக்காரர்கள் வருவது என்பதையும் அறிய முடிகிறது. இன்று அரசியலிலே சொந்தக்காரர்கள் மட்டுமே வருகிறார்கள் என்றதும் தெளிவாக தெரிகிறது. ஆனந்தன் சென்று அந்த ஓடையில் நீர் எடுக்க சென்றார். அங்கு ஒரு மாட்டு வண்டி சரளக்கல் போட்டு வைத்திருந்த அந்த பாதை வழியாக சென்றது. ஆகையால் ஓடை குழம்பி விட்டது. புத்தரிடம் வந்து சொல்கிறார், அங்கு குடிப்பதற்கேற்ற தண்ணீர் இல்லை, அது குழம்பிய நிலையில் இருக்கிறது. தமிழிலே அழகாக பெரிய நீர் சென்றால் அது கால்வாய், அதிலிருந்து ஒரு வாய் எடுத்து சென்றால் அது வாய்க்கால், அது சிறிய பாசனமாக இருக்கும். இப்படி அழகிய நடையுடைய அந்த தமிழ். அவர் சொன்னார், நீ திரும்பவும் கொண்டு போய் அங்கேயே நீர் எடுத்து வா. ஆனந்தன் கேட்டார், நீங்கள் தாகமாக இருக்கிறீர்கள், நான் வேறு இடம் செல்லட்டுமா, எடுத்துட்டு வரட்டும்? வேண்டாம், நீ அங்கேயே போய் அந்த ஓடையிலே தண்ணி எடுத்துட்டு வா. இப்படியாக ஒரு அரை மணி நேரம் காத்திருந்து ஆனந்தன் கடைசியாக நீரை கொண்டு வந்து கொடுத்தார். அது பழைய காலத்தில் நாம் தண்ணீர் தெளிவதற்காக பரிகாரம் போடுவது போல மிகவும் தெளிவாக பளிங்கு போல் இருந்தது. அதை வாங்கி புத்தர் கேட்டார், ஆனந்தா, முதலில் நீ சென்று சொன்னாய் அங்கு குழம்பிய நீர் இருக்கிறது, இப்போது இது தெல்ல தெளிவாக தெளிந்திருக்கிறதே, இதற்காக நீ என்ன செய்தாய்? நான் ஒன்றும் செய்யவில்லை. ஆக 3 நிலைகள் நாம் இயங்க வேண்டும் வெற்றியை அடைய. 1 உணர்வு நிலை, 2 மௌன நிலை, 3வது அறிவு நிலை. இப்படியாக தொடர்ந்து நாம் பயணித்தால் கண்டிப்பாக நம்பிக்கையுடன் பயணிக்கும் போது வெற்றி நிச்சயம். அந்த வகையில் நாம் அடுத்து பார்க்க இருப்பது மலை மனிதர் என்ற தசரத் மாஞ்சியை. எல்லோருக்கும் தெரியும், தசரத் மாஞ்சி பீகாரில் ஒரு கிராமத்தில், கெலக் என்ற கிராமத்தில் பிறந்தார். அவர் வெளியூருக்கு சென்று நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்து 1956 தன் சொந்த கிராமத்திற்கு திரும்புகிறார். சொந்த கிராமத்தில் மிகப்பெரிய மலை இருக்கிறது. மலைக்கு அந்த புறம் டவுன் இருக்கிறது. 4 மைல் தான் ஆகும். ஆனால் இவர்கள் மலையை சுற்றி செல்வதற்கு 40 மைல். இவர் கிராமத்தில் வயல் வேலை செய்யும் போது அவர் மனைவி இவருக்கு கஞ்சி கொண்டு வருகிறார். அந்த மலை மீது ஏறிதான் செல்ல வேண்டும் அந்த பக்கம் உள்ள டவுனுக்கு செல்வதற்கு. பள்ளிக்கூடம் செல்வதாக இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் அந்த மலையை கடந்துதான் செல்ல வேண்டும். அப்படி என்றால் மிகப்பெரிய தூரம், ஒரு 40 மைல் சுற்றி செல்ல வேண்டும். அந்த வகையில் ஒரு நாள் அவருடைய மனைவி அந்த மலையில் ஏறி செல்லும் போது, கஞ்சி கொண்டு செல்லும் போது விழுந்து பலத்த காயமுற்றார்.
அவர் அந்த தகவல் அறிந்து மற்றவர்கள் சொல்றதை கேட்டு அங்கு சென்று அவர் மனைவியை காப்பாற்ற முயன்றார். தூரம் அதிகமாக இருந்ததால் அந்த மருத்துவமனைக்கு செல்வதில் தாமதம் ஏற்பட்டது. மனைவி உயிர் துறந்தார். அன்று அவருடைய மனதில் எழுந்தது, நாம் எப்படியாவது இந்த மலையை உடைக்க வேண்டும் என்று. அது சம்பந்தமாக அந்த ஊரில் பேசினார். அவர்கள் யாரும் அதற்கு ஒத்துழைக்கவில்லை. காரணம், அது மிகப்பெரிய மலை, அவ்வளவு பெரிய மலையை உடைக்க முடியுமா என்பது அவர்களுடைய எண்ணம். இது வீண் முயற்சி என்றார்கள். ஆம், உலகம் முதலில் நீங்கள் எதை செய்தாலும் அது வீண் முயற்சி என்றே சொல்லும். ஆனால் அந்த மனிதர் தனி ஒரு ஆளாக கையில் சாதாரண ஒரு சுத்தியல், ஒரு உளியை கொண்டு, அவருக்கு குடும்பம் உண்டு, ஆனாலும் தினமும் அந்த மலையை கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக உடைத்து 26 ஆண்டுகளில் 25 அடி உயரமும் 30 அடி அகலமும் 360 அடி நீளமும் அந்த மலையை உடைத்து அவர் பாதை அமைத்தார். அதன் மூலம் அந்த கிராமம் பக்கத்தில் உள்ள அந்த டவுனுக்கு தொடர்பு கொள்ள நிலை ஏற்பட்டது. இன்றும் வரலாறு அவர் இடம் பிடித்தார். அப்படி எந்த மனிதர்கள் சாதாரண மனிதர்களுக்கு இது சாத்தியமில்லை என்று நினைக்கிறார்களோ, அந்த அசாத்தியங்களை நிகழ்த்தும் மனிதர்களே சாதனை மனிதர்களாக உயர்ந்து நிற்கின்றார்கள். ஆம் நண்பர்களே, நாம் நம்பிக்கையோடு இருந்தால் அது நிகழ்வதற்கு சாத்தியம். ஒரு 6 வயது குழந்தைக்கு இதய நோய் பிரச்சனை, ஓபன் ஹார்ட் சர்ஜரி செய்ய வேண்டும். அப்பா அம்மா அழைத்து கொண்டு அந்த மருத்துவமனைக்கு செல்கிறார்கள். அந்த மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் மிக உயர்ந்த மனிதர். அவர் 100 டாக்டர்களுக்கு தலைவர். அவரிடம் அப்பாயின்மெண்ட் வாங்குவது அவ்வளவு சுலபம் இல்லை. 6 மாதத்திற்கு முன்பாகவே அவரை பார்ப்பதற்காக அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டும். குழந்தை சம்பந்தமான பிரச்சனை என்றால் அப்பாயின்மெண்ட் கிடைத்தது. அப்பாயின்மெண்ட் கிடைத்ததுக்கு உடனே அவரை சந்தித்தார். இந்த குழந்தை பிழைப்பதற்கு 30% சாத்தியக்கூறுகள் இருக்கிறது, 70% சாத்தியம் இல்லை, வாய்ப்பில்லை. அவர் தாய் சொன்னார், அந்த குழந்தையின் தாய் சொன்னார், 10% இருந்தால் கூட என் பிள்ளை பிழைத்து விடுவார். ஆகையால் நீங்கள் ஓபன் ஹார்ட் சர்ஜரி செய்யுங்கள் என்று. ஓபன் ஹார்ட் சர்ஜரி மிக நீண்ட மணித்துளிகள் செய்ய வேண்டியிருக்கும். குறைந்தது 4 மணி நேரம், 3 அல்லது 4 மணி நேரம் செய்ய வேண்டியிருக்கும். ஸோ காலம் பணித்தது. அவர் ஆபரேஷனை தொடங்கினார். எல்லா டாக்டர்களும் அந்த ஆபரேஷன் உடையில், கிரீன் உடையில் வந்து ஆபரேஷனை துவங்குகிறார்கள். அந்த குழந்தை கேட்டது டாக்டரிடம், டாக்டர், ஓபன் ஹார்ட் சர்ஜரி என்கிறீர்களே, என் இதயத்தை அறுப்பீர்களா? அதற்கு அந்த டாக்டர் சொன்னார், பாப்பா நீ கவலைப்படாத, ஆமாம் நான் உனக்கு அனஸ்தீசியா கொடுப்பேன், வலிக்காது, நீ ஒரு பயமும் கொள்ள வேண்டாம். அதற்கு அந்த குழந்தை சொன்னது, எனக்கு பயம் ஒன்றுமில்லை டாக்டர், ஆனால் உங்களிடத்தில் எனக்கு கேள்வி இருக்கிறது. என்ன கேள்வி என்னிடத்தில்? ஆம், என் இதயத்தை அறுக்கும்போது நீங்கள் பாருங்கள், என் தாய் சொல்லினால் என் இதயத்திற்குள் கடவுள் இருக்கிறார் என்று. ஆகையால் நீங்கள் இதய ஆபரேஷன் முடித்த பின் நான் பிழைப்பேன். நீங்கள் கடவுளை பார்த்தீர்களா? அவர் எப்படி இருக்கிறார் என்று என்னிடம் சொல்ல வேண்டும் என்று. இந்த டாக்டர் அதிர்ந்து போனார். என்னது, இதயத்திற்குள் கடவுள் இருக்கிறாரா? அவர் முயற்சித்து ஆபரேஷனை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். 1 மணி நேரமானது. இதயத்திற்கு வரும் இரத்த நாளங்கள் அனைத்தும் நின்று போனது. ரத்தம் வரவில்லை. 99% அந்த டாக்டர் மனதில் இந்த குழந்தை பிழைக்காது, இறந்துவிடும். காரணம், அறுவை சிகிச்சையின் போது பாசிபிள் எல்லாமே இழந்து விட்டார். ஆகையால் தையல் போட்டு கொடுத்து விடுங்கள் என்று தன் சக டாக்டரிடம் சொல்லிவிட்டு ஒரு அடி நகர்கிறார். அங்கு உள்ள உதவி செய்யும் நர்ஸு சொல்கிறார், டாக்டர். அவர் திரும்புகிறார். அந்த குழந்தைக்கு இரத்த ஓட்டம் வர ஆரம்பிக்கிறது. குழந்தை உயிர் பிழைக்கிறது. அந்த டாக்டர் முழுமையாக கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். ஆனால் இப்போது இந்த குழந்தை இறந்து விட்டது, தையல் போட்டு பெற்றோரிடம் கொடுத்து விடுங்கள் என்று சென்ற டாக்டர் தன்னுடைய உதவியாளர்கள் அழைத்ததின் பேரில் திரும்பி பார்க்கிறார். இதயம் மெதுவாக துடிக்க ஆரம்பிக்கிறது. அந்த குழந்தையும் பிழைத்து கொண்டது. ஸோ அந்த டாக்டர்
இப்போது சொல்கிறார், நான் படித்த மருத்துவமோ அல்லது விஞ்ஞானமோ இந்த குழந்தையை காப்பாற்றவில்லை. இந்த குழந்தை பிழைப்பதற்கு காரணம் அவருடைய தாய் உன்னுடைய இதயத்தில் கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை ஊட்டி வளர்த்ததனால், அந்த நம்பிக்கையே இந்த குழந்தைக்கு உயிர் திரும்புவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்பது உண்மை. ஆக நாம் எந்த ஒரு செயலையும் முழு நம்பிக்கையோடு செய்யும் போது, அது என்னங்க பாதி நம்பிக்கை முழு நம்பிக்கை, நம்பிக்கையில ஒண்ணுதான் இருக்கு. அது 100%. அதுல 0.0001% குறைந்தா கூட அது முழு நம்பிக்கை இல்லை. ஸோ அப்படி முழு நம்பிக்கையோட இருந்ததுனால தான் அந்த குழந்தை பிழைத்தது. ஸோ இப்போது டாக்டருக்கு கவலை வந்துவிட்டது. நாம் என்ன அந்த குழந்தையிடம் சொல்வது? டாக்டரை, கடவுளை பார்த்தோமா, கடவுள் எப்படி இருப்பார் என்று. அந்த குழந்தையும் கேட்டது, டாக்டர் நான் அப்பவே சொன்னேன்ல, நான் கண்டிப்பா பிழைப்பேன். பிழைச்சதுக்கு அப்புறம் நீங்க என்னோட இதயத்துல இருந்த டாக்டர் கடவுள் எப்படி இருந்தாருன்னு என்கிட்ட நீங்க சொல்லணும்னு கேட்டேன்ல, பாத்தீங்களா எப்படி இருந்தார் டாக்டர் கடவுள் அப்படின்னு அந்த குழந்தை டாக்டரை பார்த்து கேட்குது. அப்போ அந்த டாக்டர் சொல்றாரு, அம்மா கடவுளை பார்க்க முடியாது, உணரத்தான் முடியும். ஸோ உங்கள் நம்பிக்கை தான் உங்களை காப்பாற்றியது. ஸோ முழுமையாக யார் ஒருவர் நம்புகிறார்களோ அவர்களே இந்த உலகத்தில் வெற்றியாளர்களாக வலம் வருகிறார்கள். புரூஸ்லி அவர்கள் 1970 ஜனவரி 9ஆம் ஆண்டு அமெரிக்காவுக்கு செல்கிறார். அமெரிக்காவிற்கோ இல்ல மற்ற நாடுகளுக்கோ ஆசியர்கள் சென்றால் அவர்களுடைய பிராண்ட் மதிப்பு எப்படி இருக்கும் என்று சென்றவர்களுக்கு தான் தெரியும். அவரே 1000 கோடிக்கு அமெரிக்க டாலர் நான் சம்பாதிப்பேன் என்று தனக்கு ஒரு லட்சியத்தை நிறைவேற்றி கொண்டு கையெழுத்திட்ட ஒரு செக் அந்த பிளானட் ஆடிட்டோரியத்தில் நியூயார்க் நகரத்தில் இன்றும் தொங்கிக் கொண்டிருக்கிறது. யார் வேண்டுமானாலும் அனுமதி பெற்று அந்த கடிதத்தை படிக்கலாம். ஆம், அவர் ஒரு நாளைக்கு 5000 முறை பஞ்சுகளை முயற்சி செய்து பயிற்சி செய்து என்டர் த டிராகன் என்ற பிலிம் வெளியானது 3 ஆண்டுகளில் பல 1000 கோடி அமெரிக்க டாலர்களை அவர் சம்பாதித்தார். $1 கூட இல்லாமல் அமெரிக்க மண்ணில் நின்றவர் எப்படி பல 1000 கோடிகளை அவரால் சம்பாதிக்க முடிந்தது? ஆக நாம் எதை நம்புகிறோமோ அதுவாகவே மாறுகிறோம். நம் எண்ணங்களே நம்மளை உயர்த்துகிறது. பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே என்று கண்ணதாசன் எழுதியது போல, வாட் யூ திங்க் யூ பிகம். சுவாமி விவேகானந்தரும் புத்தரையும் சொன்னது போல, புத்தரு கூட நாணம் அடைந்த போது அவர் தன் முன் இருந்த வானத்தை நோக்கி வணங்குகிறார். அவரை அறிந்தவர்கள் அவரை கேட்கிறார்கள், நீங்கள் யாரை வணங்குகிறீர்கள்? நீங்களும் கடவுளை வணங்குகிறீர்களா அல்லது தேவர்களை வணங்குகிறீர்களா? அதற்கு புத்தர் அளித்த பதில், நான் அடைந்த ஞானத்திற்கு நான் மட்டுமே பொறுப்பல்ல, இந்த பிரபஞ்சமும் பொறுப்பு. எனக்கு முன்னால் ஞானம் அடைந்தவர்களையும் எனக்கு பின்னால் யார் ஞானம் பெறப்போகிறார்களோ அவர்களுக்கும் சேர்த்துத்தான் நான் இந்த வணக்கத்தை செலுத்துகிறேன். ஆக நாம் முயற்சிப்பது அறவழியிலோ நேர்மையான வழியிலோ இருந்தாலும் கூட பிரபஞ்சத்தின் கட்டளை அதில் இல்லை என்றால் நாம் அந்த இலக்கை அடைய முடியாது. அந்த வகையில் இன்னொரு மனிதர்களுடைய கதையை பார்க்கலாம். ஃபாரஸ்ட் மேன் என்று சொல்லக்கூடிய யாதவ் பேஹங் என்றவர் அசாம் மாநிலத்தில் பிறந்தவர். அவர் சிறுவராக இருந்தபோது தொடர்ந்து 12 நாட்கள் மழை பெய்து கொண்டே இருக்கிறது. அவர் நினைக்கிறார், பூமி இந்த உயிரினங்கள் எல்லாம் அழிந்துவிடும், நாம் எல்லாம் இறந்து போய்விடுவோம் என்று. அந்த பெருமழைக்கு தொடர்ந்து கடுமையான வறட்சி. அந்த வறட்சியில் உயிரினங்கள் மிகவும் பாதிக்கின்றது. அப்படி பாதிக்கின்ற போது அவர் அந்த காட்டில் வாழும் ஆன்றோர்களை சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார். இது ஏன் நிகழ்கிறது, எதனால் இப்படி நிகழ்கிறது, இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று. அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், இந்த 2 படங்களை நீங்கள் நன்றாக பாருங்கள். 2 முக்கோணம் உல்டாவா இருக்கும். அந்த முக்கோணத்தை சுற்றி நாம் ஒரு வட்டம் போட்டுக் கொள்ளலாம். அதுவே பூமியாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த முக்கோணத்தை 3ஆக பிரித்துக் கொள்ளலாம். இந்த முதல் முக்கோணத்தில் பெரும்பகுதியில் மக்கள் வாழ்கிறார்கள். 2வது பகுதியில் உயிரினங்களும்
மற்றவையும் இருக்கின்றன. மூன்றாவது பகுதி நிலப்பரப்பு காடு இருக்கிறது. ஆக காடு குறுகலான பகுதி அல்லது சிறிய பகுதியாக இருக்கிறது. மக்கள் அதிகம் இருக்கிறார்கள். இரண்டாவது முக்கோணத்தில் அது உல்டாவாக இருக்கிறது. ஆக காடு பெரும் பகுதியாக இருக்க வேண்டும். உயிரினங்கள் சிறு பகுதியில் இருக்க வேண்டும். அதை விட சிறு பகுதியில் தான் மக்கள் இருக்க வேண்டும். ஆனால் இப்போது பாப்புலேஷன் உல்டாவாக இருக்கிறது. உலகம் முழுவதும் 800 கோடி மக்கள் இருக்கிறார்கள். இந்த 800 கோடி மக்களின் தேவையை ஒட்டி நாம் இயற்கையை சமசீர் இல்லாமல் வைத்துக் கொள்கிறோம். அப்படியாக அதனால்தான் தொடர்ந்து இப்படிப்பட்ட பேரிடர்கள் வருகிறது என்று அந்த யாதவ் பேயங்கிற்கு சொல்லப்படுகிறது. அதைத் தொடர்ந்து அவர் அந்த பிரம்மபுத்திரா ஆற்றுப்படுகையில் இருக்கின்ற அதாவது கிட்டத்தட்ட 500 ஹெக்டேர் 1060 ஏக்கர்களில் அவர் மரம் நட ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் 2 நாள் அல்ல நண்பர்களே, தொடர்ந்து நட்டு கொண்டிருக்கிறார். 36 வருடங்கள் அவர் தொடர்ந்து நட்டதன் பெயரால் அங்கு மிகப்பெரிய ஒரு காடு உருவாகிறது. அதை குறும்படமாக தயாரித்த போதுதான், ஏனென்றால் அரசாங்கத்தின் ரெக்கார்டுகளில் அப்படி ஒரு காடு இருப்பதே இல்லை. இவர் தொடர்ந்து 36 வருடங்கள் அந்த காட்டை உருவாக்கியதன் பேரில் அங்கு இயற்கை சமன் செய்யப்படுகிறது. இப்படி உலகம் முழுக்க மக்கள் தன்னுடைய அரிய செயல்களால் இயற்கைக்கு தீங்கு விளைவிக்காமல் இயற்கையை சமன் செய்தால் இந்த பூமியில் வாழும் அனைத்து உயிர்களும் சமமுடன் வாழ முடியும் என்பதே உண்மை. நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து பயணித்தால் கண்டிப்பாக வெற்றி என்பது மனித குலத்திற்கு நிச்சயம். ஆஸ்திரேலியாவில் நிக் என்று ஒருவர் பிறந்தார். அவர் 2 கால்களும் இல்லை, 2 கைகளும் இல்லை. அவர் பிறந்தபோது அவருடைய தாய் சொன்னார், நாம் இவரை கொன்றுவிடலாம், இந்த குழந்தை கொன்றுவிடலாம் என்று. அவர் இன்று கிட்டத்தட்ட 163 நாடுகளில் நம்பிக்கை பேச்சாளராக திகழ்கிறார். 163 நாடுகளில் நம்பிக்கை பேச்சாளராக திகழ்கிறார். ஆக வெற்றி என்பது வெளியில் இல்லை, நாம் எண்ணங்களில் தான் இருக்கிறது, நாம் சிந்தனைகளில் தான் இருக்கிறது. அதை நாம் எப்படி மாற்றுகிறோமோ அப்படித்தான் இது அமைகிறது என்பதுதான் திண்ணம். அந்த வகையில் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் ரெசல்யூஷன் சம்பந்தமான ஒரு கோட்டை நாம் பார்ப்போம். You cannot change your future. நாம் நம்மளுடைய எதிர்காலத்தை மாற்ற முடியாது. You can change your habit. பழக்கத்தை மாற்றுங்கள். And surely the habit will change your future. இந்த பழக்கம் நம் எதிர்காலத்தை கண்டிப்பாக மாற்றும். சர்வாதிகாரி என்றால் நம் எல்லோருடைய எண்ணங்களுக்கு ஞாபகம் வருவது ஹிட்லர். If you win, you need not have to explain. நீங்க ஜெயிச்சீங்கன்னா அதை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்க லூஸ் பண்ணணும், அங்க இருந்து நீங்க சொல்லணும்னு அவசியமே கிடையாது. தானாவே உங்களுடைய தோல்வி இந்த உலகத்துக்கு தெரியும். ஆக ஹிட்லர் கூட இறக்கும் போது, தன்னுடைய படைகள் முழுவதும் இறக்கும் போது, அவர் தன்னுடைய தாயின் போட்டோவை இதயத்திற்கு பக்கத்தில் வைத்துக் கொண்டுதான் தற்கொலை செய்து கொண்டார் என்று ஒரு குறிப்பு சொல்கிறது. 2ஆம் உலகப் போர் நடந்த போது ஹிட்லர் ஸ்டாலினுடைய படை வீரர்களை கேப்சர் செய்துவிட்டார். அதில் ஒரு தளபதியும் அடங்குவார். அதுபோல ஸ்டாலினும் ஹிட்லருடைய படை வீரர்களை சிறைபிடித்தார். 2 பேருக்கு பேச்சுவார்த்தை நடந்து அப்போது ஹிட்லர் சொல்கிறார் ஸ்டாலினை பார்த்து, நான் உன் மகனை விடுதலை செய்கிறேன், என்னுடைய படை தளபதியை நீ விடுதலை செய், கமாண்டரை விடுதலை செய் என்று. அதற்கு ஸ்டாலின் சொன்னார், என் மகன் சாதாரண சோல்ஜர், ஆனால் உன்னுடைய கமாண்டரை நான் ஒருபோதும் விடுதலை செய்ய மாட்டேன், ஆகையால் என் மகன் சாதாரண சோல்ஜர் என்று மறுத்துவிட்டார். ஹிட்லர் தோல்வியை தழுவினார். அதுபோல இந்த உலகம் நீங்கள் எதை செய்தாலும் எடுத்துக்கொள்ளும், ஆனால் அது முதன்மை பெற வேண்டும் என்பதே முக்கியம். ரத்தன் டாடா அவர்கள், இரும்பை யாராலும் அழிக்க முடியாது, ஆனால் அதனுடைய துருக்கள் அதை அழித்துவிடும். அதுபோல நன்றும் தீதும் பிற தர வேண்டியதில்லை, நம்மையே
நம் எண்ணங்கள் தான் அழிக்கும். எம்எஸ் தோனி சொல்கிறார், the process is more important than result, and if you take care of the process you will get the result. ஒரு செயல் நடக்கும்போது அந்த ப்ராசஸ் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது. அந்த ப்ராசஸ் சீராக நடைபெற்றால் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் உண்டு என்பது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்கிறார், வாழ்க்கை என்பது ஒரு சைக்கிள் போல, அது பேலன்ஸ்டாக இருக்க வேண்டும் என்றால் நாம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். அந்த விதத்தில் இந்த வருடத்தில் நாம் ஒவ்வொருவரும் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த தீர்மானம் உண்மைத்தன்மையாக இருக்க வேண்டும், நன்மை பயக்குவதாக இருக்க வேண்டும், உறுதித்தன்மையோடு இருக்க வேண்டும். அப்படி தொடர்ந்து பயணிக்கும் போது நாம் வெற்றியை அடைய முடியும் என்பது திண்ணம் என்பதை நான் சொல்லிக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. நன்றி அருணகிரி சார். உங்களுடைய ரெசல்யூஷனை ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னு நினைச்சு ஸ்டோரியா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல ஃபவுண்டர் அவர்களுடைய ஃபீட்பேக் கேட்கலாம். குமரேசன் சார், உங்க ஃபீட்பேக் வழங்கலாம். நன்றி மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். முதல்ல நான் ஃபீட்பேக்ன்றது எப்படி கொடுக்கணும் அப்படின்றத திருப்பி சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்குன்றதுனால நான் ஃபர்ஸ்ட் அதை சொல்லிடுறேன். ஃபீட்பேக் அப்படின்றது சுருக்கமாகவும் இருக்கணும், அட் ஏ சேம் டைம் அது கமெண்டா இருக்கக்கூடாது. அரையர் சார் உங்களோட செஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றது வந்து அது கமெண்ட். அது நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, அதான் ஃபீடுன்றது ஊட்டுறது. நீங்க என்ன கத்துக்கிட்டீங்களோ அதை திருப்பி விடுறது தான் ஃபீட்பேக். அதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல வேண்டியது நெகட்டிவான விஷயங்களை தவிர்க்கிறது தான் ஃபர்ஸ்ட். இந்த செஷன்ல ஏதாவது நெகட்டிவ்னு சொல்றத விட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், அவங்களுக்கு சஜஷன் இல்லை இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஏதாவது நீங்க கொடுக்க விரும்புனீங்கன்னா அதை அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம். சபையில சொல்லும் போது நீங்க என்னென்ன விஷயங்களை கத்துக்கிட்டீங்க, இப்போ உதாரணத்துக்கு நான் இங்க என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே என்ன விஷயங்கள் பழகிட்டு இருந்தோமோ அதை வந்து இதுல சார் என்ன சொன்னாங்களோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல போனா, ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா 1% கூட டவுட்டோட செய்யாதீங்க. நிச்சயமா 100% அது வந்து சக்சஸ் ஆகாது. அதுவே 100% கான்ஃபிடென்ஸா செய்யுங்க, 1% கூட மிஸ் ஆகாதுன்னு சொன்ன விஷயங்கள் நான் வந்து அடிக்கடி சொல்ற விஷயங்கள். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அந்த பாயிண்ட். இன்னொன்னு வந்து டேக் அவே, அதாவது டேக் அவேனா நீங்க என்ன எடுத்துட்டு போறீங்க இந்த செஷன்ல இருந்து அப்படின்றது. நான் இங்க நிறைய ஸ்டோரி எடுத்துட்டு போனேன். அதுல குறிப்பா சொல்லணும்னா, நான் கேட்டிருக்கேன், ஆனா ப்ராப்பரா வந்து எனக்கு இன்னைக்கு அந்த கதை வந்து ரொம்ப உணர்த்துச்சு. அந்த அந்த கல்லு கதை பானையும் அந்த வெண்ணன்னு நினைக்கிறேன், வெண்ணெய் சொன்னாங்க அந்த பானை, அந்த கதை. நான் நார்மலா வந்து விவசாய பின்னணியில இருக்கீங்களா, இதுல வந்து நெல்லை வச்சா நெல்லு தானே வரும், பாதாம் பருப்பா வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கலோக்கியலா ஒரு காமெடியா அந்த இதை சொல்லுவோம். நம்ம என்ன பண்றோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும், பண்ணாதது வந்து நம்மளுக்கு கிடைக்காது. அதை வந்து ரொம்ப அருமையா சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன டேக் அவே எடுத்துட்டு போறீங்க அப்படின்றத நீங்க ஃபீட்பேக்ல சொன்னா நல்லா இருக்கும். இன்றைய செஷன் ரொம்ப அருமையா இருந்துச்சு. என்னோட ஃபீட்பேக்கை நான் ஃபீட்பேக் எப்படி சொல்லணுன்றதுல நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தொடர்ந்து மேஜர் நாராயணன் சார், உங்களுடைய ஃபீட்பேக் வழங்கலாம். வணக்கம். அருமையான செஷன். ஃபீட்பேக் எப்படி கொடுக்கணும் ரொம்ப நம்ம ஃபவுண்டர் ரொம்ப அற்புதமாக சொன்னார். அப்படி பார்க்கும்போது எனக்கு 2 டேக்அவே கிடைச்சிது. ஒன்று, நம்பிக்கை. பிரபஞ்சமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மாஞ்சியோட கதை, 36 வருஷம் இந்த ஒரு பிரம்மபுத்திரா படுகையில் எந்த விதமான பிரதிபலன் எதிர்பார்க்காம அவர் மரம் நட்டார். இயற்கையே அவருக்கு வந்துடுது. நம்ம எந்த விதமான செல்ஃபிஷ் மோட்டிவ் இல்லாமல் நம்ம ஒரு முழுமுனைப்போட ஒரு காரியத்தை எடுத்தால் பிரபஞ்ச சக்தி நம்ம கூட ஆகும், நம்ம கூட சேர்ந்து நம்மளோட எண்ணத்தை நிறைவேற்றும். அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் இன்னும் ஒரு அறுவை சிகிச்சை நபரை பற்றி சொன்னார் அவர். அது எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இங்கே அப்போலாவில் இருந்தார். அவரும் இதே மாதிரி தான், அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாத டாக்டர் மிஸ்ரான்னு பேர். ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாரு, இதயத்தை வைக்கிறாரு. பார்த்தா இதயத்தை வைக்க வேண்டிய இடம் பெருசாக இருக்குது, இதயம் சின்னதாக இருக்குது மாற்று அறுவை சிகிச்சை போது. சரி, வேறு வழி இல்லாமல் தைச்சிட்டு போயிடுறாரு வீட்டுக்கு. அந்த பேஷண்ட் காலி தான் நினச்சிருந்தாரு. அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அந்த பேஷண்ட் படிச்சுட்டாரு சொல்லிட்டு. உடனே அவர் வீட்டு பக்கத்தில் போகிற ஈசிஆர் ரோட்டில் அவர் பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது. அந்த ஹரே ராம ஹரே அந்த கோயிலில் போயிட்டு அப்படியே பிரார்த்தனை பண்ணுறாரு. அடுத்த நாள் திடீர்னு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றாரு அவர். இந்த சொல்லும்போது, இந்த நிகழ்ச்சி அவர் சொன்னார். சொல்லும்போது ஒருத்தர் கை தூக்கினார். சார், நான் தான் உங்கள் பேஷண்ட் சொல்லிட்டு வயசானவர் இருந்தார். 25 வருஷத்துக்கு முன்னாடி அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கும் போது பண்ணப்பட்ட ஆப்ரேஷன் அது. இந்த விஷயம் அருணகிரி சார் சொல்லும்போது எனக்கு இதே ஒரு பேரலல் இன்சிடென்ட் ஞாபகம் வந்தது. ரொம்ப அருமையான நிகழ்ச்சி. நிறைய நம்பிக்கை பற்றி நிறைய ஊற்றுகள் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.
நன்றி நன்றி சார். ஹாப்பி கண்ணன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். வணக்கம் சார். அன்பான உற்சாகமான மகிழ்ச்சியான காலை வணக்கம். இந்த அற்புதமான நாள்ல இந்த அழகான தருணத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த நட்புகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். உண்மையிலுமே அருணகிரி ஐயா அப்படின்னா உண்மையில அறிவுபூர்வமான விஷயங்களை பேசுறதுல மிக தெளிந்தவர். மிக்க மகிழ்ச்சி. உண்மையிலுமே இன்னைக்கு நம்மளுடைய செஷன்ல நம்ம எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம், வாட் யூ திங்க் பிகம். நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இயற்கைக்கும் மனிதனுக்கு எப்படி சமன் செய்யணும் அப்படிங்கறத பத்தி ரொம்ப அருமையா சொன்னாரு. உண்மையாலுமே இயற்கை அப்படிங்கிறது ஒரு பங்கா இருக்குது, உயிரினங்கள் அப்படிங்கிறது ஒரு பங்கா இருக்குது, மனிதர்கள் ஒரு பங்கா இருக்காங்க. பட் இப்ப இது அப்படியே மாறிடுச்சு. அதனாலதான் இப்ப இந்த இயற்கையில இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற பத்தி சொன்னாரு. உண்மையாலுமே இந்த இந்த மீட்டிங் அப்படிங்கிறது உண்மையாலுமே டேக்அவே. கண்டிப்பா அவர் சொன்ன எல்லா விஷயங்களுமே டேக்அவே எடுத்துக்கணும். அதுல நான் ரொம்ப ரொம்ப தெளிவா எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, நம்பிக்கை 2 விஷயம் தான். நம்பிக்கை அப்படிங்கிறது 2 விஷயத்தை தருது. ஒண்ணு முழுவதும் நம்பு, இல்ல அப்படின்னா அது 100% நம்பிக்கை இல்லை அப்படின்னாரு. உண்மையாலுமே 100% நம்பணும் அப்படிங்கிற பத்தி நான் சொல்றேன். அனைவருக்கும் என்னுடைய தை-திரு பொங்கல் நல் வாழ்த்துக்களை உங்களுக்கு அட்வான்ஸா தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. நன்றி சார். சிவபாலன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். நட்புலரி இனிய காலை வணக்கம். நட்புலரி ஃபவுண்டர், பட் அதுக்கு புதிய கோஆர்டினேட்டர்ஸ் அனைவருக்கும் இதற்கு நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருணகிரி சார் இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா அருணகிரி சார்னாவே நிறைய விஷயங்கள் உள்ளவர்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். எந்த விஷயம் சொன்னாலும் அது அடியிலேருந்து நுனி வரைக்கும் ஃபுல்லா அதை கரெக்டா பேசுவார். ஏன்னா எனக்கு ஏதாச்சும் ஒரு தெளிவு தேவைன்னா அவர்கிட்ட தான் ஃபோன் பண்ணி கேட்பேன். அதை விளக்கமா சொல்லுவாரு, அதுக்காக நேரம் எடுத்து கொடுப்பாரு. ஸோ அந்த வகையில இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த உணர்வு, அறிவு, மௌன நிலை ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஏன்னா நம்ம சொல்லுவோம், உணர்வுக்கும் அறிவுக்கும் சில போராட்டங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னது. அது எப்படி சரி பண்ணலாம்னா மௌன நிலையால சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு டேக்கேவா இருக்கிறேன், எடுத்துக்கிறேன். நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை. ஏன்னா நம்பிக்கை தான் கடவுள், கடவுள் தான் நம்பிக்கை. ஸோ அந்த வகையும் சார் இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. அடுத்தது இன்னொரு விஷயம் அப்படின்னா, அந்த யூ கனாட், அப்துல் கலாம் சொன்னது நம்ம ஹேபிட்டை மாத்திக்கிட்டா கண்டிப்பா ஃபியூச்சர் மாறும்னு சொன்னாரு. ஸோ இது நான் ஒரு டேக்கவே எடுத்துக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி சார், சிறப்பா இருந்துச்சு. நன்றி, வணக்கம். நன்றி சார். தாமோதரன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். தற்போதைய காலை வணக்கம். அருணகிரி சார், இது சிறப்பான கதைகள் மூலம் உங்களுடைய கருத்துக்களை எங்கள் மனதில் பதிய வைத்ததற்கு முதலில் நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சொர்க்கம் செல்வதற்கு அரசியல் முறையில் நீங்கள் கருத்துக்களை கூறியதற்கு மிக்க நன்றி. ஒரு சிறு ஒளியை வைத்துக்கொண்டு ஒரு கிராமத்திற்கே வழிவகுத்த அந்த பெரியவருக்கு என் மனதார உங்கள் கதையின் மூலம் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நட்புலருக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அருணகிரி சார், நன்றி பரிசு சார், நன்றி. நன்றி 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 தாமோதரன் சார். தொடர்ந்து மில்டன் ராஜசேகர் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். அனைவருக்கும் செல்வ வணக்கம். இந்த நாளில் அவர் அருணகிரி சார் சொன்னது போல அவரே ஒரு திரைப்பட பாடல், பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரோட எண்ணங்களே என்று சொன்னார். அந்த பாடல் அவருக்கு மிகவும் பொருந்தும். பூமியிலிருந்து வானத்தில் பறக்கின்ற விமான காரியங்களை எல்லாம் அவர் செய்து கொண்டு அதிக தன்னுடைய தன்னுடைய அம்பிஷனாக, தன்னுடைய தொழிலாக இருப்பவர் மட்டுமல்லாமல் நம்மையும் அந்த பூமியில் இருக்கின்ற உணர்வுகளோடு வானத்தில், அதாவது இன்னும் சிறப்பாக அடுத்த லெவலுக்கு போக உதவி செய்யும் அந்த நம்பிக்கையை வலியுறுத்தி பேசினார். நிறைய கதைகளை சொல்வதற்கெல்லாம் மிக அற்புதமாக அவருக்கே உரிய முறையில் கூறியது மிக மகிழ்ச்சி. அந்த குறிப்பாக அந்த குழந்தை கேட்ட கேள்வியும், அதாவது குழந்தை நம்பியது தான் பிழைத்து விடும் என்று, அன்னை நம்பினார் பிழைத்து விடும் என்று. டாக்டர் நம்பவில்லை, இருந்தாலும் அதற்கு பிறகு அந்த அருணகிரி சார் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு விளக்கம். அதாவது நம்பிக்கை, நம்பிக்கை என்பது கடவுள் என்பது காண முடியாது, ஆனால் உணர முடியும் என்று கூறினார். அந்த நம்பிக்கையை பலப்படுத்துவோம். நம்ம அதே போல நாம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம், எண்ணிக்கையோடு நாம் பயன்படுத்துவோம் என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் நம்முடைய எங்களுடைய அருமை நண்பர் எங்களுடைய ஆசானம் ஆகிய வைப்ரன்ட் சார் அடிக்கடி சொல்வதற்கேற்ப இந்த பேச்சில் நான் புரிந்து கொண்டது, இன்னும் அதிகமாக நாம் அந்த கடவுள் நம்பிக்கையோ இல்லாவற்ற மற்ற காரியங்கள் நம்பியோ அந்த உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். 100%, நாட் 10% or 99% ஆல்சோ, அண்ட் 100% என்பதை புரிந்து கொள்கிறேன். மிகவும் மகிழ்ச்சி அருணகிரி சார், வாழ்த்துக்கள். அந்த 3D சொன்னீர்கள், அற்புதம். டிஸ்கஸ், டிபேட், டிராஃப்ட் என்று அந்த இதையும் மிக சுருக்கமாக பெரிய விஷயத்தை ஷார்ட்டாக சொல்லுவதற்கும்
சாதாரணமான ரெசல்யூஷன் அல்ல, சிறப்பு ரெசல்யூஷன் போல இந்த ஆண்டில் நாங்கள் எந்த சரியான உணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும், நம்பிக்கை பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த உணர்வை ஏற்படுத்திய அந்த சிறப்பு ரெசல்யூஷன் நாம் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி சார். லக்ஷ்மணன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். மீண்டும் ஒரு முறை இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. இன்றைக்கு நண்பர் அருணகிரி அவர்கள் தி ரெசல்யூஷன் 2024 என்ற தலைப்பின் கீழ் வழங்கிய பயிற்சி அன்று கருத்துச்செறி மிக்க கருத்துரையாடலில் பல உதாரணங்களை பல கதைகள் மூலமாக விளக்கினார். அனைத்துமே ஒரு உறுதிபட்சமாக சொல்வது என்றால் தீர்மானம் என்கிற ஒரு ஒற்றை வார்த்தையை நோக்கியே இருக்கும். ஒவ்வொரு கதையிலுமே அதில் சொல்லப்பட்ட கதாநாயகர்கள் உறுதிபட ஒரு விஷயத்தை மனதில் தீர்மானமாக எடுத்துக்கொண்டு செயல்பட்டதன் விளைவாகவே அவர்களால் அந்த செயற்கரிய செயல்களை செய்ய முடிந்தது. ஒரு செயற்கரிய செய்வர் பெரியவர் சிறியர் செயற்கரிய செயலாதார்வார்கள். பெரியவர் சிறியவர் என்று வயதை வைத்து அல்ல, அவருடைய மனதின் உயர்ந்த நோக்கங்களை கொண்டே செயற்கரிய செயல்களை செய்வதை பிரித்து பார்க்க முடியும். அந்த வகையில் தசரதன் வாஞ்சி ஆகட்டும், அல்லது அந்த ஆற்றுப்படுகையின் மிகப்பெரிய காட்டை உருவாக்கிய நபராகட்டும், யார் ஒருவராக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஒரு விஷயம்தான். ஆனால் அதை ஒரு உருளாத்தில் உறுதிபட ஒரு தீர்மானமாக எடுத்துக்கொண்டு அதை எக்காரணம் கொண்டும், அதாவது நான் அடிக்கடி சொல்லக்கூடிய பசி நோக்கார் மெய்வருத்தம் பாரார் கண் துஞ்சார் கருமமே கண்ணாயினார் என்கிற வகையில் செயல்படுத்தும் போதுதான் அந்த எடுத்துக்கொண்ட தீர்மானம் வெற்றியை நோக்கி நகர ஆரம்பித்து இறுதியில் இலக்கை அடைந்து வெற்றி என்கிற விஷயத்தை பெறுகிறது. அந்த வகையில் ஒரு தீர்மானம் என்பது உறுதிபட அதை எடுத்துக்கொண்டு செயல்படுத்தும் போதுதான் அது வெற்றியை நோக்கி நகர்கிறது. அந்த வகையில் அவர் கூறிய கதைகளின் வாயிலாக, கருத்துக்களின் வாயிலாக நாம் இந்த வருடம் இல்ல, எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டிய உத்வேகத்தை நமக்கு அளிக்கின்றது. அதற்கு அவர் வழங்கிய ஒவ்வொரு சிறு சிறு கதைகளும் நமக்கு நல்லதொரு உதாரணமாக அமைந்துள்ளது. அவருக்கு எனது பாராட்டுகளையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி லக்ஷ்மணன் சார். புதிய நபர்கள் ஃபீட்பேக் வழங்க நல்லா இருக்கும். நீங்க புதுதா இந்த தளத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ நீங்க இந்த பயிற்சியிலேருந்து என்ன கத்துக்கிட்டீங்கன்றதை சொன்னா நல்லா இருக்கும். யாராவது புதிய நபர்கள் சொல்ல விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வணக்கம் சுமதியம்மா. வணக்கம் அம்மா. நான் தங்கம் சாய்ராமன் பேசுகிறேன். சொல்லுங்கம்மா. அனைவருக்கும் இனிய மனமகிழ் நற்புலரை காலை வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். இன்றைய பொழுது அனைவருக்கும் இனிதாக போகும். ஏனால் நம்பிக்கை என்ற ஒன்றை நாம் கையில் எடுத்துக்கொண்டோம் அல்லவா, அந்த நம்பிக்கை நல்வழி நமக்கு காட்டும். அந்த நம்பிக்கை எவ்வளவு அழகாக ஒரு குழந்தை கடவுள் மீது வைத்த நம்பிக்கையால் அந்த மருத்துவரிடம் இல்லாத ஒன்றை கூட அந்த குழந்தை அந்த நம்பிக்கையை அந்த மருத்துவருக்கு கற்றுக் கொடுத்தது. இயற்கை என்பதும் இறைவன் என்பதும் ஒன்றுதான். எது நம்மை உருவாக்கியதோ அதுவே இறைவன், எது நம்மை வாழ வைக்கிறதோ அதுவே கடவுள், எந்த சக்தி இந்த உலகம் முழுவதும் செயல்படுகிறதோ அதுவே பரம்பொருள். நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் இதை நன்கு உணர்ந்துதான் நம்பிக்கை என்ற ஒரு படகில் கப்பலில் நாம் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கை என்பது உடையும் போதுதான் அது ஓட்டை விழுந்து அந்த தண்ணீரில் நான் மிதக்கிறோம். அழகாக 3 கதைகள், முத்தான கதைகளை சொல்லி, சொற்கள் வாயிலிருந்து வரக்கூடாது, இதயத்திலிருந்து வர வேண்டும். அதுதான் அந்த குழந்தையோட வார்த்தை நம்பிக்கை. கடவுள் இருக்கிறார் இந்த இதயத்திலிருந்து, அந்த இதயத்தில் இருந்து வந்தது. உள்ளத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதி நிலவுகிறதோ அவ்வளவுக்களவு இன்பம் மேலிடுகிறது. அமைதி குறைய குறைய துன்பம் அடைகிறது. அப்ப என்ன, அந்த அமைதியை தருவது இந்த நம்பிக்கை என்று அழகாக கூறிய ஐயா அவர்களுக்கு இந்த அவையின் சார்பில் திறம் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி அம்மா. திலகம் இருக்கீங்க, உங்களுடைய ஃபீட்பேக் வழங்கலாம். அனைவருக்கும் இனிய
காலை உற்சாகமான செல்வ வணக்கம். அருணகிரி ஐயா அவர்கள் மிகவும் அற்புதமான ஒரு நம்பிக்கையை பற்றி ஒரு நல்ல கருத்துக்களை நமக்கு வழங்கினார்கள். அதில் அவர் சொன்ன 3 வரிகள் பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் அறிவு நிலை, உணர்வு நிலை, மௌன நிலை, இந்த 3 நிலைகளுடன் செயல்பட்டால் அவன் நிச்சயம் வெற்றி அடைந்தே தீர்வான் என்ற ஒரு வரிகளை முன்வைத்தார். அந்த வரிகள் மிகவும் உணர்வுபூர்வமான வரிகளாக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, புத்தரை பத்தி ஒரு வரிகள் சொன்னார். அவர் பிரார்த்தனை செய்யும் பொழுது அவர் முன்னால் ஞானம் பெற்றவர்களுக்கும் பின்னால் ஞானம் பெறுபவர்களுக்கும் பிரார்த்திப்பதாக சொன்னால், அதை போல் அருணகிரி ஐயா போன்றவர்கள் நமக்கு முன்னால் சிறந்த கருத்துக்களை ஆளுமையோடு எடுத்து வைக்கும் பொழுது நம்மளும் இந்த கற்றறிந்தோர் சபையினிலே சரியான ஒரு பேச்சுக்களை பேசுவதற்கு மிகவும் ஒரு திறமையான வாய்ப்புகளாக இருக்கிறது. அதை போல பார்த்தீங்கன்னா, கடைசியாக ஒரு வரி சொன்னார், தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்ற ஒரு வரியை எடுத்துரைத்தார். இந்த இடத்தில் நான் ஒரு கருத்தை பதிவு பண்ணுகிறேன். நம் கலாம் ஐயா சொன்னார்கள், நீ எண்ணுவது விண்மீனாக இருந்தாலும் உன் எண்ணத்தின் வலிமையால் நீ அதை அடைந்தே தீர்வாய், நீ நீயாக இருக்கும் வரை அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்று ஒரு வரிகளை சொல்லியிருந்தால், இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த இடத்துல ஒரு குறளை பதிவு செய்ய விரும்புகிறேன். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதான் மெய்வருத்து கூலி தரும். நாம் எடுக்கும் முயற்சியால் நிச்சயம் நாம் நம்பிக்கையுடன் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி பெறுவோம் என்று உங்கள் அனைவருக்கும் சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேடம். நன்றி மேடம். பிருத்திவிராஜன் சார், உங்களுடைய ஃபீட்பேக் வேணலாம். தேங்க்யூ மேம். சார், இன்றையோட ரிசோர்ஸ் பர்சன் அருணகிரி சார் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். நட்புலரி என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கி அது அதிகாலையில எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைச்ச அந்த ஃபவுண்டர் அவர்களுக்கு அகெயின் நேற்று நான் பேசியிருந்தேன். அகெயின் அவருக்கு என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பிக்கை அப்படிங்கிற விஷயத்துக்கு நிறைய கதைகள் சொல்லி அந்த நம்பிக்கையை ஈஸியா நம்மளால பிளான் பண்ண முடியும், பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு பிளான் பண்ண முடியும் அப்படின்ட்டு நினைச்ச அருணகிரி சார் முயற்சி ரொம்ப பாராட்டுதலுக்குரியது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய ஒரு உளி வச்சு கிட்டத்தட்ட ஒரு மலையவே குடைஞ்சு ஒரு உருவாக்குனது, ஒரு பெரிய ஏக்கர் கணக்கான நிலப்பரப்புல ஒரு தனி மனிதர் நினைச்சா ஒரு காடை உருவாக்கலாம் அப்படின்னு நினைச்சது எல்லாம் மிகப்பெரிய விஷயம். அது அப்படிப்பட்ட நம்பிக்கையை நம்ம மக்கள் மனசுல விதைக்கணும் அப்படின்னா அதுக்கான அந்த கதைகளை கரெக்டா அந்த இடத்துல எடுத்து வைக்கும் போது அந்த நம்பிக்கை உள்ள போய் சேரும் அப்படின்ட்டு நினைச்ச நம்மளுடைய ரிசோர்ஸ் பர்சன் அவருடைய முயற்சி மிகவும் பாராட்டுதலுக்குரியது. ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கதைகள் சொல்லி நம்ம ஈஸியா கொண்டு போக முடியும் அப்படிங்கிற விஷயத்த நான் கத்துக்கிட்டேன். ரொம்ப நன்றி ரிசோர்ஸ் பர்சன் அவர்களே. அனைத்து ஆளுமைகளுக்கும் மிக்க நன்றி. நன்றி பிருத்திவிராஜன் சார். லக்ஷ்மணன் சார், ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, வேற ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? இதுல முக்கியமா சொல்ல வேண்டிய ஃபீட்பேக்ல மேஜர் நாராயணன் சார் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அப்போலோ மருத்துவமனை துவங்கிய காலத்தில் பணியாற்றிய மிஸ்ரா அவர்கள் செய்த ஒரு இறுதி அறுவை சிகிச்சை ஒரு குறையோடு அவர் செய்து விட்டதாக அவர் வருத்தம் தெரிவித்து, இது ஆண்டவன் தான் காப்பாற்ற வேண்டும் என்று அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாத போது கூட ஹரே ராம ஹரே கிருஷ்ணா இஸ்கான் கோயில்ல போய் அவர் பிரார்த்தனை பண்ணிட்டு அவரு ஆண்டவன்ட்ட பாரத்தை விட்டுடுறார். ஆனால் 25 வருடம் கழித்து அவர் ஒரு கூட்டத்தில் இந்த சம்பவத்தை எடுத்துரைக்கும் போது அதே கூட்டத்தில் அந்த சிகிச்சை பெற்றவர் உயிருடன் இருந்து உட்கார்ந்து நடமாடி கொண்டிருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனத விஷயத்தையும் இங்கே எடுத்துரைத்தார். இதை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன். அதாவது சில நம்பிக்கைகள் பொய்த்து போகாது என்று சொல்வார்கள். அதுபோல நாம் செய்யும் தீர்மானமானது நல்ல விதமாக அதை செயல்படுத்தும் போது அது பொய்த்து போகாது, கண்டிப்பாக வெற்றியை தரும் என்பதை ஒரு நிஜ சம்பவம், உண்மை சம்பவத்துடன் அவர் கூறியது இம்ப்ரெஸ் செய்வதாக இருந்தது. அதை இந்த நேரத்தில் இந்த தளத்தில் குறிப்பிட்டு சொல்ல விரும்பினேன். நன்றி மேஜர் நாராயணன் சார், ஒரு நல்லது ஒரு உண்மை சம்பவத்தை இங்கே எடுத்துரைத்ததற்கு. அது இன்று அவர் ரிச்சி அருணகிரி அவர்களின் தீர்மானத்தின் கதைகளுடன் மிகவும் ஒத்து போவதாக இருந்தது. அதற்காக நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி லக்ஷ்மணன் சார். வேற யாராவது ஃபீட்பேக் சொல்ல விருப்பம் இருக்கா? ஓகே, ரொம்ப ரொம்ப அருமை அருணகிரி சார். நீங்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஸ்டைல்ல சொல்லுவாங்க.
ஆக்சுவலாக நீங்களும் ஸ்டோரி ஸ்டைலில் மக்கள் மனசில் சீக்கிரம் புரிய வைக்கணும் அப்படின்ற எண்ணத்துலையும் தீர்மானங்கள் ஆணித்தரமாக மனதில் பதியணுன்றதுக்காகவும் கதை வடிவில் வந்து நீங்கள் கொண்டு வந்த விதம் ரொம்ப ரொம்ப அருமை. சார் சொன்ன மாதிரி இதெல்லாம் நிகழ்வில் இருக்குன்னும் போது அதை கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கு. இருந்தாலும் நீங்கள் சொன்ன நம்பிக்கை ஒரு தீர்மானம், விடாமுயற்சி இதெல்லாம் நம்ம தீர்மானமாக எடுக்க வேண்டிய விஷயம் அப்படின்றது. நல்ல விஷயங்களை தீர்மானமா எடுக்கும்போது அது கண்டிப்பா சக்சஸ் அமையும் அப்படின்றது நீங்க ஆணித்தரமா சொல்லியிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில நீங்க கொடுத்த இந்த ரெசல்யூஷன் 2024 இது இப்படிதான் சிறப்பா இருக்கு. ஸோ உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். 2024 நீங்கள் எடுக்கப்பட்ட தீர்மானம் என்னவென்று இந்த இடத்துல சொன்னா நல்லா இருக்கும். தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கணும். அதை மற்றவங்களுக்கு பகிர்ந்துகிட்டே இருக்கணும் மேடம். லேர்ன் பண்ணணும். அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லி தரணும். அதுதான் என்னோட தீர்மானம் மேடம். நம்பிக்கையோட அதை செய்யறேன். சூப்பர் சார். இந்த நம்பிக்கை தான் சார் உங்களை இந்த இடத்துல ஜெயிக்க வைக்குது. இதை தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்த விஷயமும். ஸோ அருமை. நல்ல ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நல்ல விஷயங்களை 4 பேர் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு தீர்மானம் எடுத்திருக்க உங்களுடைய நம்பிக்கைக்கும் விடாமுயற்சிக்கும் வாழ்த்துக்கள். நல்ல அருமையான தீர்மானங்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி மேடம். இதுல கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. புதிய நபர்களாக கலந்து கொண்ட அவர்களுக்கும் நன்றி. மற்றும் ஒரு ஆளுமையோடு நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சகோதரி எம். சுமதி. நன்றி, வணக்கம்.